12 பேர் போனாங்க. அதுல 2 பேர் தான் நல்ல செய்தி கொண்டு வராங்க. காலேப்பும் யோசுவாவும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நல்ல செய்தி இவன் கொண்டு வந்தான் பாரு, இவன் 2 பேரை தவிர மற்ற எவனுமே கானானுக்குள்ள போக மாட்டீங்க. ஆண்டவர் சொன்னது அப்படியே நடந்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை எப்படி பார்க்கிறோம்? சுற்றி இருக்கிற 12 பேரை நிற்க வச்சுட்டு ஒன்றை பார்க்க சொன்னால் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? எல்லாம் ஒரே ஃபேமிலி தான், எல்லாரும் ஒன்னா தான் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க, எல்லாரும் நண்பர்கள் தான், எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகிறார்கள். ஆனால் 10 பேர் பார்க்கிற விதங்கள் வித்தியாசமாய் பார்க்கிறார்கள். அவங்க எப்படி பார்க்குறான்? அவன் ரொம்ப பலசாலியா இருக்கிறான், அதை பார்க்குறான். நம்ம விட ரொம்ப அவன் சண்டை போடத்துல சூப்பர் ஆளு, அதை தான் பார்க்குறான். ஆனால் இவன் காலேப்பும் யோசுவாவும் சொல்றான், அவங்களாம் ஒன்றுமே இல்லை நமக்கு முன்பாக. அந்த தேசம் நல்ல தேசம், ஆசீர்வாதமான தேசம், சூப்பரான தேசம். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் உக்காந்துட்டு எத்தனை பேர் புலம்பிட்டு இருக்காங்க, என்னயா ஊருன்னு. நீங்கள் நார்த்து பக்கம் போய் பாருங்கள், ரோடு இல்லை, வசதி இல்லை, இன்னைக்கு நமக்கு இருக்கிற மாதிரி வீடு இல்லை, தண்ணி இல்லை, பாதி பேருக்கு வேலை இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல தேசத்தில் தான் நம்மளை வச்சிருக்கிறார், நல்ல ஒரு நாட்டில் வச்சிருக்கார். நம்ம ஊர் பேரே தமிழ்நாடு, இந்தியா தான் நாடுன்னு சொல்லுவோம், ஆனால் தமிழே நாடாக வச்சிருக்கிறார். இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு தேசத்தில் இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்ம இடத்திலே வச்சிருக்கிறார், அதை நாம் சுதந்தரிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கப்பா. எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு? டைரக்டாவே அவங்களை உள்ள கொண்டு போயிருக்கலாம்ல. யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ இடங்கள்ல செங்கடலை 2ஆய் பிளந்தார், சத்ருவை மேற்கொள்ள ஆண்டவர் செய்தார், வானத்தின் மன்னாவால் போஷித்தார், காற்றை எடுத்து காடைகள் கொண்டு வந்தார், அந்த காடையை சாப்பிட்டு பாதி பேர் பாடையா போனான். முறுமுறுப்பு. எங்களுக்கு என்ன எகிப்துல அங்கே நல்லா இல்லையா, சந்தோஷமா இல்லையா? அதுக்கு தான் எங்களை சாகவா கொண்டு வந்தீங்க? எங்களுக்கு அங்கே பிரேத குடிகள் இல்லையா? அங்கே கொம்பட்டி காய்கள், வெள்ளை பூண்டுகள், வெள்ளேரிக்காய், இதெல்லாம் சாப்பிட்டவன். அவன் சாப்பிட்டதே எகிப்தில் அடிமைகள் சாப்பிடக்கூடிய உணவுகள். ஆனால் ஆண்டவர் வானத்தினால மன்னாவால் போஷிக்கிறார், அதை பத்தெல்லாம் முறுமுறுக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் முறுமுறுப்பில்லாமல் வாழ்ந்தால்